ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வீட் அல்வா, சாஃப்டான வீட் அல்வா. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது 2 எது வேணால் எடுத்துக்கலாம். அது ஒரு கொதி வந்த உடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் கீ 1/2 கப்பு போடணும்னு தேவையில்லை. பாதி எண்ணெய் பாதி கீ போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் கோதுமை மாவு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும்ல, அப்போது நீங்கள் இந்த சர்க்கரை தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். ஒரே டைமில் எல்லாமே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். ஃபஸ்ட் டைம் ஊற்றிட்டு அதை அப்சர்வ் பண்ணதும் அப்புறமா அடுத்த வாட்டி ஊற்றணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3-4 வாட்டி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோடனே அது நல்ல ஒரு அல்வா ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். கடாயில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டணும். அதுக்கு நம்ம அடிகன பாத்திரம் ஒன்று எடுத்துக்கணும். நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போது இந்த அல்வா ரெடி. சீக்கிரமாக சட்டுன்னு முடிச்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அவர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.